குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். Frog Story. அது ஒரு அழகான குளம். அதுல நிறைய மீன்கள் இருந்தன, தவளைகள் இருந்தன, கொக்கு, நாரை போன்ற பறவைகள்லாம் அதை சுத்தி இருந்தது. அந்த குளக்கரையில ஒரு பாம்பும் வசிச்சு வந்தது. பாம்புக்கு அடிக்கடி பசி எடுக்கும். குளத்துக்குள்ள வரும், எங்கேயாவது தவளை இருக்கான்னு பார்க்கும். தவளைய பார்த்த உடனே லபக்குன்னு சாப்பிட்டுடுவாங்க. அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு போயிடும். தவளைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய தலைவலியா இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு உபாயம் பண்ணுச்சு. பாம்பு கண்ணுல படாத மாதிரி குட்டி குட்டியா வீடு கட்டி அதுக்குள்ள போய் தவளைகள்லாம் ஒளிஞ்சுக்கும். பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிடும். இப்படிதான் பண்ணிச்சுங்க. ஒரு நாள் ஒரு தவளை தன்னுடைய கூட்டத்தாரோட சண்டை போட்டு அது குளத்தை விட்டு வெளில போய் பாம்பு கிட்ட சிநேகமா பழக ஆரம்பிச்சு. அதை பார்த்த ஒரு மீன் தவளை கிட்ட வந்து, நண்பா நண்பா, அந்த பாம்பு நம்முடைய குல விரோதி, அவங்கிட்ட போய் நட்பு பாராட்டலாமா அப்படின்னு கேட்டுது. அதுக்கு அந்த தவளை, அதனால என்ன தப்பு, என்ன மற்ற தவளையெல்லாம் சண்டை போடுதுங்க, பாம்பு தான் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருக்கு, அதனால அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரத்துல பாம்பு அங்க வந்தது. தவளை கிட்ட, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு கேட்டுது. அதுக்கு அந்த தவளை, இந்த குளத்துக்குள்ள தவளையெல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்றேன், அங்க போய் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தவளையினுடைய வசிப்பிடத்தையும் காட்டி கொடுத்தது. பாம்பு டெய்லி வரும், இந்த தவளை கிட்ட கேட்கும். இந்த தவளை மற்ற தவளைகள்லாம் எங்க ஒளிஞ்சிருக்குமோ அந்த இடத்த சுட்டி காட்டும். பாம்பு போய் அங்க மறுபடியும் சாப்பிடும். இது ரொட்டீனா நடந்துகிட்டே வந்தது. மறுபடியும் தவளைகள் கூட்டத்துக்கு ஒரே தலைவலி. இது என்னடா ஒரு துரோகி தவளை வந்து நம்ம எல்லாரையும் சாப்பிடும்படியா பண்ணிடுதேன்னு. அப்ப அங்க வந்த மீன் ஒரு உபாயம் சொல்லிச்சு. தவளைகளே, கொஞ்ச நாளைக்கு இந்த குளத்திலிருந்து வெளியேறுங்க, வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குங்க, அப்ப நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. தவளைகள் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டன. குளத்திலேருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. இப்ப பாம்பு அந்த சிங்கிள் தவளை கிட்ட வந்தது. நண்பா, எனக்கு பசிக்குது, தவளை ஒளிஞ்சிருக்க இடத்த சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. இந்த தவளைக்கு குளத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது. அது வழக்கம் போல அங்க தவளைகள் ஒளிஞ்சிருக்கிற இடத்த காட்டுச்சு. அங்க பாம்பு போய் பார்த்தது. ஆனா ஒரு தவளையும் இல்ல. மறுபடியும் கரைக்கு வந்தது. என்ன பொய் சொல்றியா, அங்க ஒரு தவளை இல்ல அப்படின்னு கோபமா கேட்டுது. இந்த தவளைக்கு பயமா போச்சு. அங்கதானே எல்லா தவளையும் இருந்தது, நீங்க சரியா பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே பாம்புக்கு கோபம் வந்துச்சு. நான் சரியா பார்க்கலையா, நான் நல்லா தான் பார்த்தேன், அங்க ஒரு தவளையும் இல்லை, இப்போ எனக்கு பசிக்குது, அதனால உன்னை தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த தவளை நடுங்கியபடியே, நான் எத்தனை பேரை உனக்காக காட்டி கொடுத்தேன், என்னையே இப்ப சாப்பிடணும்னு சொல்றியே அப்படின்னு கேட்டுது. பாம்புக்கு பதில் சொல்லலாம் நேரம் இல்லை, நேர தவளையே சாப்பிட்டுடுச்சு. மற்ற தவளைகள், மீன்கள்லாம் இதை பார்த்துருந்தன. அப்பா அடி, துரோகி ஒழிஞ்சான் அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் நிம்மதியா வாழ்க்கையை நடத்துச்சு.